10th standard mathematics chapter 2 example 2.22 find the first 5 terms of the following sequence சொல்லிட்டு ஒரு general term with first term and second term கொடுத்துட்டாங்க. first term தான் a1 பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துட்டாங்க and a2 பார்த்தீங்கன்னா second term அது வந்து 1 கொடுத்துட்டாங்க and general term பார்த்தீங்கன்னா an that is equal to an minus 1 by an plus 2 plus 3 where n greater than or equal to 3 n belongs to n greater than or equal to 3 னா இந்த கண்டிஷனில் n 3 க்கு மேலே தான் 3யும் அதுக்கு மேலேயே சப்ஸ்டியூட் பண்ணணும் அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க and n belongs to n நேச்சுரல் நம்பர்ஸ்னு அர்த்தம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 5 டேர்ம்ஸ் என்னெல்லாம் a1 a2 a3 a4 a5 தான் ஃபஸ்ட்டு 5 டேர்ம்ஸ். இதில் a1 a2 நல்லாவே தெரியும். இப்போ we need to find the remaining 3 terms a3 a4 a5. ஸோ ஃபஸ்ட்டு a3 கண்டுபிடிக்கணும். a3 எப்படி கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த n விலைலாம் 3 போடுங்க. ஸோ அப்போ தேர்ட் டைம் கொண்டு கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன வேலை 3 போட்டிங்கன்னா a3 minus 1 by a3 minus 2 ப்ளஸ் இது ஹோல் நம்பர் 3 ஆகும். இது டேர்மில் உள்ள 3, இது வந்து ஹோல் நம்பர் 3, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஹோல் நம்பர் 3 மொத்தமாக 3 ஆட் பண்ண முடியுது. இது வந்து டேர்மில் உள்ள 3, டேர்ம் 3 தான் சப்ஸ்டியூட். அப்போ இந்த இடத்துல என்ன வேலை 3 போட்டிங்கன்னா இந்த இடத்துல வேற ஒரு ஆன்சர் வரும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா மைனஸ் n minus 2 plus 3. ஸோ இந்த இடத்துல வேறு ஆன்சர் வரும். ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா a3 minus 1 இது a3 plus 2. ஸோ a3 minus 1 a2, இது பார்த்தீங்கன்னா a3 minus 2 அப்போ வந்து a1 ப்ளஸ் வெறும் 3, அது வந்து அந்த பாசிட்டிவ் நம்பர் 3. இது வந்து a2 ஒரு வேல்யூ தெரியும் 1, a1 ஒரு வேல்யூ என்ன இருக்குது அதுவும் தெரியும் 1. ஸோ ரெண்டாவது சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க 1 by 1 plus 3. அப்போ என்ன வரும் அதோட ஆன்சர் 1/4. இப்போ அடுத்தது பாருங்க a4 இதே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன மேலாம் 4. ஸோ அப்போ a4 தட் இஸ் ஈக்குவல் டு a4 minus 1 by a4 minus 2 plus 3 வரும். இங்கே 3க்கு மேலே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்ம 3க்கு மேலே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 3 4 5 எல்லாமே 3க்கு மேலே தான். ஸோ நோ ப்ராப்ளம். 3க்கு மேலே தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா a3 4 minus 1 3 இல்லை. ஸோ a3 இது வந்து 4 minus 2 ஸோ a2 plus 3. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1/4 இப்போ தான் பார்த்தோம் a3 உடைய வேல்யூ. a3 வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/4. அப்போ இது வந்து லாஸ்ட்டில் என்ன வரும் 1 plus 3. a2 வந்து 1, அதுவும் நல்லா தெரியும் தான் இருக்குது. அண்ட் அது 3. ஸோ 1/4 by 4 நார்மா திஸ் கேன் பி ரிட்டன் as 1/4 இன்டூ இந்த 4 வந்து 4/1 எழுதலாங்க. ஸோ ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா 1/4 ஆயிரும். தட் இஸ் ஈக்குவல் டு 1/16. கீழே 2 4 மல்டிப்ளை ஆகும். ஸோ இது வந்து 1/16. ஸோ a4 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/16. நெக்ஸ்ட் a5 கடைசியாக கண்டுபிடிக்கணும். a5 பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஏதாவது வேலை 5 போடணும். ஸோ அப்போது a5 minus 1 by a5 minus 2 plus 3. ஸோ இது என்ன வரும் a4 by a3 plus 3 இந்த மாதிரி வரும். ஸோ அப்போ a4 ஓட வேல்யூ இப்போ தான் பார்த்தோம் 1/16. ஸோ தட் இஸ் ஈக்குவல் 1/16. கீழே பார்த்தீங்கன்னா a3 ஓட வேல்யூ 1/4 தான் இருக்குது. 1/4. ஸோ இது 1/4 plus 3. அப்போ திஸ் கேன் பி ரிட்டன் as 1/16 அப்படியே இருக்கட்டும். இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது இப்படி கிராஸ் மல்டிப்ளை ஆச்சுன்னா 1 plus 4 3s are 12 the whole divided by 4 ஆயிரும். This can be written as 1/16 the whole divided by 1 plus 12 என்னது 13. 13/4 வருமா? இது ரெசிப்ரோக்கல் எழுதிக்கோங்க. 1/16 into 4/13 எழுதிக்கோங்க. ரெசிப்ரோக்கல் வந்துடும். ஸோ இது 1 4 is 4, 4 4 is 16. ஸோ அப்போ இது என்ன வரும் 1/52. இந்த 4 வந்து 13 வச்சுருக்கோம். ஸோ அதை எடுத்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1/52. ஸோ லாஸ்ட்டில் என்ன எழுதணும், the first 5 terms are அந்த 1 உட்பட எழுதணும். ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க அதே உட்பட தான் எழுதணும். ஆர் 1 1 அடுத்த 1/4 வந்துச்சு, அடுத்த 1/16 வந்துச்சு, அண்ட் லாஸ்ட்டாக 1/52 வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 5 டேர்ம்ஸ் ஆர் இதுன்னு சொல்லி நீங்கள் சமம் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.